பியூஷ் கோயல் தமிழகம் வருகை. ஸோ இந்த கூட்டத்தில் தொகுதி வாரியாகவே 170 தொகுதிகள் அதிமுகவும், 23 பாஜக, 23 பாமக அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதி நம்பர்ஸ் வந்து வெளியே வந்தது. இது உறுதிப்படுத்தப்பட்ட நம்பரா? பாஜக 90 சீட்டுகளை எதிர்பார்க்கு. பீகார்ல வாங்கின மாதிரி பாதிக்கு பாதி வாங்குற கால்குலேஷன் மாதிரி பிளான் பண்றாங்க பாஜக. ஏன் இப்படி பிளான் பண்றாங்கன்னா, எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உதவுவார்கள் என்ன ஒரு வீடியோ ஒன்று வந்து நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து ஆசி வாங்குறார் வேலுமணி. சண்முகம் நிற்கிறார், சிபி சண்முகம் நிற்கிறார். இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக போன தனபால் நிற்கிறார், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். என்ன அர்த்தம்? எடப்பாடியை தவிர அங்கு யாருமே அதிமுகவா இல்ல, பாஜகல தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. குறிப்பா பல இடங்கள்ல ஒரு தீநகர், விருகம்பாக்கம், குறிப்பிட்டு மயிலாப்பூர் நிறைய இடங்கள்ல பாஜக கேட்டுருக்காங்க. அங்க இருக்க மாவட்ட செயலாளர் ஆண்டாண்டு காலமா அந்த இடத்துடைய குறுநில மன்னர்களா இருக்கவங்க விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்காட்டி எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்களா? இந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கக்கூடிய ராஜதந்திரங்களை அமித்ஷா எடுப்பார், விஜய உள்ள கொண்டு வந்துருவார். கருணாநிதியும் ஜெயலலிதாவை நெருக்கடி கொடுத்து கொண்டு வரும்போது விஜய் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய மிக பெரும் பொறுப்பு எடப்பாடி தலையில் விழுந்திருக்கு. இந்த கூட்டத்தில் அண்ணாமலை இல்லவே இல்லை. காரணம், நயினார் இருப்பதால் அண்ணாமலை இல்லையா? அண்ணாமலையுடைய பதவி பறிபோனதே எடப்பாடினாலதான். அப்ப எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை அண்ணாமலை விரும்பல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பியூஷ் கோயல் தமிழகம் வருகை. அதாவது பாஜகவுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது பேசி முடிவெடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு எடப்பாடி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. பாஜக கலந்தாலோசித்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் தொகுதி வாரியாகவே 170 தொகுதிகள் அதிமுகவும், 23 பாஜக, 23 பாமக, ஓபிஎஸ் டிடிவி 6, ஓபிஎஸ் 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதி நம்பர்ஸ் வந்து வெளியே வந்தது. இது உறுதிப்படுத்தப்பட்ட நம்பரா? அதற்கு பாஜக என்ன சொன்னாங்க? அந்த கூட்டத்தில் அண்ணாமலை இடம்பெறாது ஏன்? என்ன நடந்தது அந்த சந்திப்பில்? இல்லை, இந்த சந்திப்பு முடிந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி இருண்ட முகத்தோடு இருந்தார். அப்போது பாஜக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. பாஜக 90 சீட்டுகளை எதிர்பார்க்கிறது. பாஜக கூட்டணி, பாஜக, பாமக, கிருஷ்ணசாமி, வாசன், ஜான் பாண்டிய, இவர்களுக்கு 70 சீட்டை, கடைசி பக்கம் 70 சீட். பீகாரில் வாங்கின மாதிரி பாதிக்கு பாதி வாங்குற கால்குலேஷன் மாதிரி பிளான் பண்ணுறாங்க பாஜக. ஆமாம். ஏன் இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, எதிர்காலத்தில் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உதவுவார்கள் என்ன இருக்குது. ஆட்சியை எப்படி வேணால் கவுத்தரலாம். பல மாநிலங்களில் பாஜக செஞ்ச வேலையை தமிழ்நாட்டிலையும் செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இதற்காக பியூஷ் கோயல் வந்து விட்டு போன பிறகு இறுதி அமித்ஷா வருவார். அமித்ஷா வருகிற போது பேச்சுவார்த்தையே இல்லை, கையெழுத்து மட்டும்தான், அவ்வளோதான். இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் எடப்பாடியினுடைய ஆளுமை அத்தனையுமே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கு. இப்போ ஒரு வீடியோ ஒன்று வந்தது. என்ன வீடியோன்னா, நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து ஆசி வாங்குறார் வேலுமணி. பார்த்தீங்களா? அதை சண்முகம் நிற்கிறார், சிபி சண்முகம் நிற்கிறார். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக போன தனபால் நிற்கிறார், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன், நான் உங்க ஆளு, என்ன ஈடி ரெய்டு பண்ணிடாதீங்க. எப்பனாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக முதல்வர் ஆவாரா ஃபியூச்சர்ல? ஆமா, அது ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ காலில் விழுந்து ஆசி வாங்கக்கூடிய அளவுக்கு வேலுமணிக்கு என்ன நெருக்கடி வந்தது? ஒன்றும் வரல, வந்துவிடக்கூடாது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இப்போ எடப்பாடியை தவிர அங்கு யாருமே அதிமுகவா இல்லை, பாஜகல தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையை 2 பேரும் திமுகவையும் எதுக்குறாங்க, திமுகவை கொடூரமாக எதுக்குறாரு ஆதவ் அர்ஜுனா. செங்கோட்டைய எடப்பாடியை அதிமுகவை கூறு போடுறாரு. இந்த 2 பேருமே எங்கிருந்து போனவங்க? அதாவது அதிமுகவுக்கு வருவதற்கு விருப்பப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா. அதாவது திருமாட்டிலிருந்து கிளம்பின பிறகு அவர் வர விரும்பின இடம் இது அதிமுக தான்.
இந்த அதிமுகவில் ஆதவர்ஜனா வந்திருந்தால் தாவேக்காவே இல்லை. செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை, டெல்லி சோர்ஸ் இல்லை, இத்தனை விஷயங்களும் தாவேக்கா தனியான வேக்காவாக தான் இருந்திருக்கும். தாவேக்கா தாக்கு பிடிச்சதுக்கு ஆதவர்ஜனா தான் காரணம். ஆமாம். இப்போ அந்த அதிமுக ஐடிவிங்க என்ன பண்ணுதுன்னே தெரியல. அது ராஜ் சத்தியா மிதுனோட நெருக்கமாக இருந்தால் போதியா, வேற எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ கட்சி ஜெயிக்க வேணாமா? கட்சி ஜெயிச்சா என்ன, தோச்சா என்ன, பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு. பல ஆயிரம் கோடி திமுகவே வேலையாகுது. அதிமுக ஐடிவிங்க அத்தனையுமே நேரு எந்த ஆப்ளிகேஷன் இருந்தால் உடனே பண்ணி கொடுத்துருட்டார். ஏன் அதிமுக ஐடிவிங்கு திமுக அமைச்சர்களை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது, எதுவாக வெளியில் வந்துடக்கூடாது. அப்போது ராட்சத்தியா யாருடைய கட்டுப்பாடு இருக்காருன்னா வேலுமணி கட்டுப்பாடு இருக்கார். வேலுமணி நேரு கட்டுப்பாடு இருக்கார். நேரு ஸ்டாலின் கட்டுப்பாடு இருக்கார். அப்போ அதிமுக ஐடிவிங்க யார் கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியுதா? நீங்கள் ஒரு விஷயம் நான் ஆழ்ந்து சிந்திச்சா, ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமே அந்த வழக்கு தான். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணமே அந்த சொத்து குவிப்பு வழக்கு தான். இந்த சொத்து குவிப்பு வழக்கை போட்டது யாரு? திமுக. ஜெயலலிதா மரணத்திற்கு திமுக தான் காரணம். திமுக தான் பெங்களூரில் போய் இந்த வழக்கை போய் நடத்தி ஜெயிலுக்கு அனுப்புனது. ஆனால் இந்த எடப்பாடி ஆட்சியில் இத்தனை அமைச்சர்கள் வந்த பிறகு எடப்பாடி கொடநாடு வழக்கு உட்பட எந்த வழக்கு திமுக போடலை. என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங். துபாயில் வச்சு மாப்பிள்ளைக்கு 10,000 கோடி ரூபாய் இந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடிந்த உங்களுக்கு ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியல. அப்போ இங்கே அதிமுக என்பது கீழே தொண்டை அப்பாவியாக இருக்கான், மேலே பூரா அக்யூஸ்டாக இருக்கான். அப்பாவி டு அக்யூஸ்ட். திமுகவோடு நீங்கள் ரகசிய பேரம் வச்சுருக்கீங்க. போன ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் இருந்த கார்த்திகேயன் பிரகாசம் தான் நேருவுக்கு பேக் போனேன். எப்படி இந்த அதிகாரிகளை ஐஸ்பாலில் படுக்க வச்சு பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்த அதிகாரிகள்கிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கணும்ல திமுக. வேலுமணியிடம் யார் யார் அந்த ஊழல் அதிகாரிகள் இருந்தாங்களோ அத்தனை பேர் இப்போ யார்கிட்ட இருக்காங்க? உள்ளாட்சியில் நேருகிட்ட இருக்காங்க. இப்போ உள்ளாட்சியில் 250 வழக்கு நிலுவையில் இருக்கு. அரப்பூர் ஜெயராம போட்ட வழக்கு. அதுக்கு காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த ஒத்துழைப்புமே கோர்ட்டு கொடுக்கறதில்ல. நீதிபதி தேடி வந்தால் குற்றவாளி போய் புளியாந்தோப்பில் போய் பிடிச்சிட்டு போவார். அப்போது திமுக அதிமுக மந்திரிகளை காப்பாற்றுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி ஆட்சிக்கு வரணும்னு அது அக்கறை வரும்? வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குதுங்கும் போது எதுக்காக வேலை செய்யணும்? நீங்கள் திமுக இன்னைக்கு வரைக்கும் கீழே வட்டை செயலாளர் வரைக்கும் பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட அதிகார விஷயம். ஸ்டாலினை எங்கள் திமுகவுடைய ஐடி விங்கும் ஏமாற்றிருக்கு, திமுகவுடைய கிளை செயலாளர் வட்டம் ஒன்றிய நகரமும் ஏமாற்றிருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் திமுகவுடைய ஐடி விங்கு 234 தொகுதிகளில் ஒரு 160 தொகுதிகளில் திமுக வேட்பாளர் யார், ஜாதி பின்னணி என்ன, செல்வாக்கு எப்படி இருக்குது, ஊழலா, இப்படியான சர்வே எடுக்க சொல்லி இந்த பெண் நிறுவனம் மாப்பிள்ளை அனுப்புகிறார். உதயநிதி தனியாக ஒரு ஐடி விங்க வச்சு அனுப்புகிறாரு. இரண்டுமே பல கோடியை சுட்டுட்டான். மாப்பிள்ளை இப்போ எது உண்மை எது பொய்ன்னு தெரியலையே. திருப்பூர் மாவட்ட செயலாளர் செல்வராஜுடைய மருமகனே 30 கோடி நான் தர்றேன், மருமகன் ஏமாற்றிட்டா நான் 30 கோடி தர்றேங்கிறார். அப்போது 234 தொகுதிகளிலுமே இருக்கிற ஐடிவிங்க 1 கோடி வாங்கினா 235 கோடி அடிச்சிட்டான். அப்போது அடுத்து ஓரணியில் தமிழ்நாடு. நீங்கள் திமுக தொண்டை அத்தனை பேரும் குறைந்தது ஒரு 75 லட்சம் பேரை உறுப்பினர் ஆக்கணும். இப்போது இந்த எஸ்ஐஆரில் வந்த பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒட்டுமொத்தமாக எடுத்த கணக்குப்படி 1.5 கோடி பேர் திமுகவில் இருக்காங்கிற புள்ளி விவரத்தை ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் திமுகவுடைய அந்த வட்ட செயலாளர், ஒன்றியம், நகரம், கிளை, மண்டலம், மாவட்டத்தினுடைய கட்டுப்பாடுக்கு வந்துட்டாங்கன்னு எடுத்து பார்த்தா செத்து போனவன், காணாமல் போனவன், பாஜகக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன்,
சங்கி மங்கி எல்லாம் எதில் இருக்கான்? இந்த ஓரணியில் தமிழ்நாடு. அவர் என்ன ஏமாத்திட்டீங்கன்னு கிழிச்சி வீசி மூஞ்சி தூக்கி வீசிட்டு போயிட்டார் நாடு செயலர் கூட்டத்தில். அன்றைக்கி இப்போ திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே ஒரு முதலாளித்துவ அமைப்பு. என்னையா லாபம் இருக்குது? கம்யூனிஸ்ட்காரனை நக்சல் பாரின்னு தான் மக்களுக்காக உழைக்கிறவன். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இருக்கானா? இல்லை. பணம் கொடுத்தா வேலை செய்வான். சொந்த கட்சியை காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் திமுக, அண்ணா திமுக. அப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய விசுவாசிகளை நீங்கள் ஐடி விங்க ஊழல், வட்டம் நகரம் ஒன்றியம் ஊழல், பணம் பாதாள வரைக்கும் பாய்ந்த எடப்பாடி தரப்புல இது வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வேலை செய்ய ஆள் இல்லை, சீட்டும் நெருக்கடிக்கு உள்ளாகிற வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? இவங்க கேட்ட மாதிரி 170 நிற்க முடியுமா? பாமகக்கு 23, பாஜகவுக்கு 23ங்கிறத ஒத்துப்பாங்களா? பாஜக குறைந்தபட்சம் பாஜக மட்டுமே 40-50 தொகுதியில் போட்டின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா? இப்போ குறிப்பாக பல இடங்களில், ஒரு தீநகர், விருகம்பாக்கம் அண்டு பல இடங்களில் வந்து குறிப்பிட்டு மயிலாப்பூர் நிறைய இடங்களில் பாஜக கேட்டுருக்குறாங்க. அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் ஆண்டாண்டு காலமாக அந்த இடத்துடைய குறுநில மன்னர்களாக இருக்கவங்க விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்காட்டி எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்களா? இது என்ன மாதிரி சிக்கலை ஏற்படுத்த போதையா? இப்போ இந்த சிக்கல் பூராமே எடப்பாடி தான் மையப்புள்ளி. இப்போ இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வேலுமணி, தங்கமணி, கேபி முனுசாமி துண்டை வரை தோல்ல போட்டு ஊருக்கு போயிடுவோம். எனக்கு என்ன அலைன்ஸுக்கு கால் எடுத்தது நீங்கள் தானே. இப்போ நீங்கள் அலைன்ஸுக்கு போகலான்னு ஒத்துக்கிட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது சமரசமானது எடப்பாடி தான். அப்போ பதில் சொல்ல வேண்டியது எடப்பாடி தானே அப்படின்னு அவங்க கலண்டுருவாங்க. எடப்பாடி ஏன் சமரசமாகறாரு? இல்லைன்னா கேபி முனுசாமியிலேருந்து தங்கமணி, வேலுமணி எல்லாம் எங்கே இருப்பாங்க? ஜெயிலில் இருப்பாங்க, தீகாரில் இருப்பாங்க. அப்போ எடப்பாடி தான் இந்த ஹெல்த் விஜய் பாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜய் பாஸ்கர், பலாயிரம் கோடி வச்சுட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டான். யாரோட? நீங்கள் ஹெல்த் விஜய் பாஸ்கர் குவாரி பூரா அண்ணாமலை மச்சானோட பார்ட்னர், வேலுமணி ஜக்கியோட பார்ட்னர். நீங்கள் அண்ணாதிமுக காரன் பூரா ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டாங்க. எதை காப்பாற்றுறதுக்கு? பணத்தை காப்பாற்று. அண்ணாதிமுக, அதாவது ஆர்எஸ்எஸ்காரன் அண்ணாதிமுக ரூபத்தில் இருக்கான், பாஜகவோட தான் இருக்கும். அப்போ எடப்பாடிக்கு வேறு வழி இல்லை. எடப்பாடி தூக்கி ஜெயிலில் போட்டு கட்சியை வேலுமணியிடம், செங்கோட்டையிடம் கொடுப்பதற்கு பாஜக தயார். அதனால தான் செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் நினைச்சதில் பார்ப்பாரு, அமித்ஷாவை பார்ப்பாரு, நட்டாவை பார்ப்பாரு, அத்தனை வேறையும் செங்கோட்டை நினைத்த நேரத்தில் போய் பார்த்தார். ஜெயலலிதா இருந்தால் பார்க்க முடியுமா? இப்போ இவ்வளவும் தெரிந்து எடப்பாடி அமைதியாக தான் இருந்தார். அப்போ என்ன கால்குலேஷன் வச்சுருந்தாரு? இப்போ இந்த நெருக்கடி இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே நீங்கள் முடிவுக்கு வரணும். வராட்டி முடித்து வைக்கப்படும். அது என்ன முடிவாக இருக்கும்? என்ன மனதில் வச்சுருக்காரு எடப்பாடி? இப்போது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கக்கூடிய ராஜதந்திரங்களை அமித்ஷா எடுப்பார். விஜயை உள்ளே கொண்டு வந்துடுவார். எப்படியாவது மிரட்டி உருட்டி பாஜகவுக்கு ஆன பல தந்திரங்களை செய்து நெருக்கடியை கொடுத்து, கருணாநிதியும் ஜெயலலிதாவை நெருக்கடி கொடுத்து கொண்டு வரும்போது விஜய் ஒரு பெரிய பொருட்டே அல்ல. இந்த நம்பிக்கையில் இருக்கார். இந்த விஜய் வந்தால் நீங்கள் 150 சீட்டை கொடுத்துட்டு 50, 83 சீட், 84 சீட் அப்படியே பாஜக கொடுத்துருவார். நீங்களே டீலிங் பண்ணிக்கணும். விஜயோடு சேர்த்து, விஜயோடு அந்த கணக்கில் இருக்கார். இவங்க என்ன சொல்கிறாங்க? விஜய் வந்தாலும் வழினாலும் எனக்கு நீ 140 எடுத்துட்டு 94 கொடுக்குறாங்க. எவ்வளவு? நீ 140 நின்றுக்க, உனக்கு 118 தானே வேணும். மீதி இதில் ஒரு 60, அதில் ஒரு 34, 94 சீட்டு எங்கிட்ட மொத்தமாக கொடுத்துரு. இதுதான் பீஸ் கோயல் அமித்ஷா சொல்லி விட்டாருங்க. எங்கே படாஷா எங்கே இருக்காரு? படாஷா அமித்ஷா சொல்லி விட்டார். இதுதான் என் வேலை. நீங்கள் பேசி முடிச்சீங்கன்னா அடுத்த ஃப்ளைட்டில் வந்துடுவார். எதுக்கு? கையெழுத்து போடுறது. இப்போ எடப்பாடி என்ன செய்வதுன்னே தெரியல. இதுக்கு நடுவில் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டுகளை விசுவாசமாக இருக்கால தேடுறாரு. எவ்வளோ நாளைக்கு விசுவாசமாக இருப்பான்னு தெரியாது. எல்லாம் வேலுமணி உருவா எடப்பாடி. எடப்பாடிட்ட எனக்கு பின்னாடி உனக்கு தாப்பா அந்த சீட்டு, இப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். எனக்கு பின்னாடி என் பையன் வர்றதே இல்லை. என் பையன் தத்தியாக இருக்கார், கவுன்சிலராக கூட ஆக முடியாது. ஸ்டாலின் பையன் என்னவா இருக்கார்? முதலமைச்சராக போகிறார்.
துணை முதல்வர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். இப்போ வர தேர்தல் 1 லட்சம் இளைஞரணியை கூப்பிட்டு மாநாடு போடுறாரு. எடப்பாடி பையன் ஏற்கனவே எடுத்துட்டு குறி சொல்ல போயிட்டு இருக்கார். இல்லைன்னா ராஜ்யத்தையும் கூட ஆந்திரா பக்கம் சுற்றிட்டு இருக்கார் டவுசர் பார்ட்டிகளோட. அப்போ இப்போ எடப்பாடிக்கு இருக்கிற நெருக்கடி அதிமுகவை காப்பாற்றுவதா, இரட்டை இலையை காப்பாற்றுவதா, இல்லை பாஜகவுடைய சதி சூழ்ச்சிக்கு பலியாவதா, அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, ஆட்சி அமைப்பது எப்படி, இரட்டை இலையை அதிகாரத்தை கொண்டு வருவது எப்படி, இப்படி பல யோசனைகள். கூட நிற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. இது எல்லாமே ஒற்றையாளாக தான் எடப்பாடி சுமக்கிறார். ஜெயலலிதாவை போல. ஜெயலலிதா ஒரே ஆள் தான். ஜெயலலிதா சுற்றி இருக்கிற சசிகலா, தினகரா, அவர்களை கருணாநிதியை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை காப்பாற்றிக்கிட்டான். அதனால தான் சசிகலா இருக்கிற காலத்தில் ஜெயலலிதா விரட்டி விட்டாங்க. தினகரை 10 ஆண்டு காலம் காணோம். இப்போ திமுக அத்தனை பேரும் திமுகட்ட காப்பாற்றிக்கிட்டான். ஜெயலலிதா மட்டும் ஜெயிலுக்கு போச்சு. இப்போ அதே நிலைமை தான். அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய மிக பெரும் பொறுப்பு எடப்பாடி தலையில் விழுந்திருக்கு. பாஜக நெருக்கடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உள்கட்சி தகராறு. அங்கே ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன், கேசி பழனிசாமி உட்பட அத்தனை பேரும் எடப்பாடி எப்போ அண்ணன் எப்போ போவார், சின்ன எப்போ காலி ஆகணும். அப்போ இந்த சூழ்நிலையில் 150 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பட்டியலை தயார் பண்ணிட்டார். இந்த பட்டியல் அத்தனையுமே எடப்பாடிக்கு விசுவாசமான ஆட்கள். ஆனால் வேட்புமனு வாங்குற பொழுது கூட்டமே இல்லை, ஆட்களே வரல. அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிட்டு எப்படியாவது உங்கள் மாவட்டத்திலேருந்து ஒரு 50 பேர் வாங்கிடணும், ஏன்னா பாஜக கட்டணும்ல. இப்படி பல மாவட்ட செயலாளர் அவனே ஆள் அனுப்பி பணம் கட்டுறான். இன்னைக்கு வரைக்கும் பிரேமலதா பிடியே கொடுக்கல. அதாவது பிரேமலதாவுக்கு அரசு செக்யூரிட்டி எது வாகனம் கொடுத்துருக்கு, போலீஸ் ப்ரொடெக்ஷன். அப்போது ஏவா வேலுவோட ஒரு டீலிங்கை முடிச்ச பொட்டிகளை பேசி விஜயகாந்த் குடும்பத்துக்கு எது சைரனோட போலீஸ் பாதுகாப்பு வாகனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா யாரோட இருக்கு? திமுகவோட இருக்கு. ஏவா வேலு இந்த அம்மாவும் தெலுங்கு லாபி மாట్లాடி முடிஞ்சது. இப்போ எடப்பாடி மதுரைக்கு பிரேமலதா போயிருக்கும்போது உதயகுமார் அனுப்புகிறார். 1 மணி நேரம் காக்க வச்சிருக்கு. யார? உதயகுமார. அப்போ என்ன அர்த்தம்? அதிமுகவோட விருப்பம் இல்லை. அதுதான் உண்மை. இப்படி எங்கு நோக்கினும் தாக்குதல், எங்கே பார்த்தாலும் எடப்பாடிக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு. சரி, இப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செஞ்சுக்கலாம் ஓபிஎஸ் டிடிவியை பற்றி. இப்போதைக்கு எதுவும் அறிவிப்பு வெளியிட வேணாம்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ வருவார்களா? அவங்க எடப்பாடி தலைமையை விரும்பவில்லை, வரமாட்டோம், எடப்பாடி இல்லாத அதிமுக தலைமையில் வந்து இணைவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அப்போ என்ன மாதிரி இதை எடுத்துக்கிறது? ஒரு எடப்பாடிக்கு மிக 4 முனையிலேருந்து கத்திகள் வருது அப்படிங்கும்போது சமாளிக்க முடியுமா, அல்லது அமித்ஷா என்ன ஒரு கால் எடுக்க போகிறாரு? ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் ஒரு 234 தொகுதிக்கு 1000 ஓட்டை பிரித்தா 2.5 லட்சம் ஓட்டு போச்சு. ஆளுக்கு 2 லட்சம்னா 5 லட்சம் ஓட்டு, 5 லட்சம் ஓட்டு போச்சு. இதை திமுக பின்னணியிலிருந்து இயக்குகிறது. திமுக நீங்கள் சேரவே சேராதீங்க. இப்போ பாசிட்டிவ் கன்ஸ்டியூஷனில் பல 1000 கோடி மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம் பாசிட்டிவ் கொடுத்து வச்சார் ஓபிஎஸ். அவன் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான். அபினேஷ், நான் உனக்கு வாங்கி தரேன், நீ என்னோட வந்துடு. இந்த பக்கம் பாஜக தினகரனுடைய எல்லா வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது. சொந்த சோகம் வேற. இப்படி பல பிரச்சனைகளில் அவர் அதிமுக எதையுமே தீர்த்து வைப்பதற்கு தயாராக இல்லை. பாஜக பெரியண்ண எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதை தான் கேட்குறாங்க. யார்? ஓபிஎஸ் டிடிவி விஷயத்தில். அதை மீறி முடிவெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இல்லை? பாஜகவுக்கு இல்லை. எடப்பாடி சொல்கிறது அதுதான். எடப்பாடி எதை சொல்லு, நான் தான் மேஜர் பார்ட்னரு, அவங்கெல்லாம் துக்கடா பார்ட்டினா பாஜக அமித்ஷா கேட்டுக்கிறார். இப்படி நிலைமையில்
திமுகவிடம் போனால் ஒரு 5 லட்சம் ஓட்டு போயிடும், அவர்கள் விடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. ஏன்னா பாஜகவுக்கு இந்த முறை இப்படியாவது ஒரு 30-40 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே கொண்டு போயிடும். அதுதான் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கான முதல் புள்ளி. இது அடுத்த கட்டம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து ஆட்சியை கவிழ்த்து ஆட்சிக்கு போகணும். இதற்கான வேலை இப்பொழுது ஆரம்பித்து விட்டதுன்னு நீங்கள் எடப்பாடி சந்தேகப்படுற. இப்போ சந்தேகப்படுவதனால பல குழப்பங்கள் உள்ளனவுது. ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியல. அமித்ஷா வருவதற்கு பிறகுதான் ஒரு முடிவு வரும். இறுதி கட்டத்தை எட்டுவது அமித்ஷா வந்த பிறகுதான். சரிங்க. இப்போ இந்த கூட்டத்தில் அண்ணாமலை இல்லவே இல்லை. காரணம் நயினார் இருப்பதால் அண்ணாமலை இல்லையா? ஏன்னா ஒரு காரணம் சொல்லிட்டு இங்கே போயிட்டாரு. விழா முடிஞ்சால் கூட ஆந்திராவிலேருந்து வந்திருக்கலாம். பட் வருகை தராமல் தவிர்த்திருப்பது தனக்கு பதவி தராத கோபமா அல்லது நயினார் அண்ணாமலையின் முக்கியத்துவம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால வரல? இல்லை, அதாவது இப்போ அண்ணாமலையுடைய பதவி பறிபோனதே எடப்பாடினால தான். அப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆவதை அண்ணாமலை விரும்பலை. ரெண்டாவது எடப்பாடி நெருக்கமான நபர் நயினார். அண்ணாமலை இருப்பதை நயினாரும் விரும்பலை. இதுதான். அப்போ வேண்டா விருந்தாளியாக கலந்து கொள்ள அண்ணாமலை விரும்பவில்லை. அண்ணாமலை எதிர்கால திட்டம் தனி கட்சி ஆரம்பிப்பது தான். அதை நோக்கி அண்ணாமலை பாஜகவே நம்மளை வெளியே தள்ளுகிற பொழுது நம்ம வியாபாரத்தை ஆரம்பித்து விடலாம். அப்போதான் அது கொஞ்சம் வீரியமாகவும் அந்த கணக்கில் அவர் இருக்கார். சரிங்க, பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.